பரீட்சா செயலியை பயன்படுத்தி தேர்வில் என்னால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு படியுங்கள், வெற்றி நிச்சயம். இன்னைக்கு பொதுத்தமிழ் இலக்கணத்துல நம்ம முக்கியமான ஒரு தலைப்பு பார்க்க போறோம். மோனை, எதுகை, இயைபுத்தொடை, முரண்தொடை. இந்த தலைப்பை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வினாக்களுக்குள்ள போலாம். முதல் வினா, ஒரு அடியில் சொற்கள் தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது டேஷ் ஆகும். ஒரு அடியில் சொற்கள் தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது, இதனுடைய விடை மோனை. இப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. கற்க, கசடர, கற்பவை, கற்றபின். இதுல முதல் எழுத்து கா அப்படின்ற முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இந்த அடியில சொற்கள் தோறும் முதல் எழுத்தாகிய கா, இங்க கசடர கா, கற்பவை, கற்றபின் இது ஒன்றி வந்திருக்கனால இது மோனை அப்படின்னு சொல்றோம். அடுத்து வினா எண் 2. ஒரு அடியில் சொற்கள் தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. என்ன? இதோட விடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை. நல்லா கவனிங்க. ஒரு அடியில் சொற்கள் தோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. இப்ப இதுக்குரிய உதாரணம் என்னன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அப்படின்ற ஒரு செய்யுள்ள இந்த நீந்துவர் நீந்தார், அப்ப இதுல இந்து அப்படின்ற இரண்டாம் எழுத்து ஒன்றி இருக்கு. மோனையும் இருக்கு. மோனைனா நீ, இந்த நீ இது மோனை. இப்ப இரண்டாம் எழுத்துனா இந்த இந்து, இந்து இதுதான் இரண்டாம் எழுத்து ஒன்றி இருக்கனால இந்த செய்யுள் ஒரு எதுகை பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது, கற்க கசடர, கற்பவை, கற்றபின் இதில் வரும் தொடையை காண்க. இப்ப இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது முதல் சீர், இது இரண்டாம் சீர், இது மூன்றாம் சீர், இந்த கற்றபின் இது நான்காம் சீர் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்றது போக போக புரியும். இந்த மாதிரி கொடுத்திருக்கிற ஒரு கேள்வியை எத்தனை சீர் அதுல இருக்கோ அந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். இப்ப இதுல ஒரு 4 சீர் இருக்கு. இப்ப கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் இதுல பாருங்க முதல் எழுத்து ஒன்றி இருக்கா. அப்ப இது மோனை. இதுக்குரிய விடை மோனை. அடுத்து வினா எண் 4. அடிதோறும் முதல் சீரின் முதல் எழுத்து ஒன்றி வருவது டேஷ் ஆகும். முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுனாலே நமக்கு மோனை. இப்ப அடிதோறும் முதல் சீரின் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா இதற்குரிய விடை அடிமோனை. இப்ப இதுக்கு இங்க ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். முதல் எழுத்து நல்லா கவனிங்க. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க, தன்னைத்தான் காக்கின் 4 சினம் காக்க, முற்று காவாக்கால் 2 ஒரு திருக்குறள் தாங்க. காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், தன்னையே கொல்லும் சினம். இது முதல் அடி, இது இரண்டாம் அடி. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதுல இது ஒரு அடி, இது ஒரு அடி. இப்ப இந்த அடிதோறும் முதல் எழுத்து இங்க தன்னைத்தான்ல தா, தன்னையே கொல்லும் சினம் இதுல தா. இப்ப இந்த தா அப்படின்ற முதல் எழுத்து அடிதோறும் ஒன்றி வந்ததுனால இது அடிமோனை. இது ஒரு அடிமோனைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவ்வளவுதான். அடுத்து வினா எண் 5. தொடை டேஷ் வகைப்படும்னா விடை 8. தொடை 8 வகைப்படும். அடுத்து வினா எண் 6. ஒரு செய்யுளில் சொல் அல்லது பொருள் முரண்பட்டு வருவது டேஷ் ஆகும். செய்யுளில் சொல் அல்லது பொருள் முரண்பட்டு வருவது டேஷ். இது ஒரு விடை முரண். இப்ப இங்க நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தீமை திரள்வரை, தீமை திரள்வரை நுழையி பரிமிழந்து, நுழையி பரிமிழந்து. அப்ப தீமை திரள்வரை நுழையி பரிமிழந்து நீர் நசை, நீர் நசை நான் பெறா அல் நெடுநல் யானை, பெறா அல் நெடுநல் யானை இப்படின்ற ஒரு செயல் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த தீமை அப்படின்றதும் இந்த நீர் நசை அப்படின்றது முரண்பட்டு வந்திருக்கா. தீமை நீர் நசை, இப்ப இது ரெண்டும் முரண்பட்டு வந்திருக்கனால இது முரண் தொடைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து 6வது கேள்வி. 7வது கேள்வி. ஒரு செய்யுளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அடிகள் தோறும் இறுதி எழுத்து அல்லது இறுதி சொல்லின் அசை ஒன்றி வருவது டேஷ் ஆகும். அசை ஒன்றி வந்துச்சுனாலே அது இயைபு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாத்துக்கோங்க. செல்வம், செல்வம் தகைப்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செல்வம் தகைப்பம் அப்படின்னா இம், செல்வம் தகைப்பம் இதுல இந்த இம் அப்படின்ற அசை ஒன்றி வந்திருக்கனால இது இயைபுன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் செய்யுளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அடிகள் தோறும் அல்லது இறுதி சொல்லின் அசை ஒன்றி வருவது இயைபு. இது அடுத்தடுத்து நம்ம வினாக்கள் ஒரு சில உதாரணம் பார்க்கும்போது நமக்கு அது நல்லா புரியும். அடுத்து 8வது கேள்வி. முதல் 3, 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது. அடுத்து இப்ப பாருங்க.
இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு அடிமோனை. இந்த மோனையில வந்து வகைகள் இருக்கு. அந்த வகைகளை வந்து முதல்ல பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடி, அடுத்து வந்து சீர், அடுத்து வந்து பொழிப்பு, அடி, சீர், பொழிப்பு. இதை வந்து நல்ல ஒரு முக்கியமான குறிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவு, இது வந்து மேற்கதுவாய், அடுத்து வந்து கீழ்கதுவாய், மேற்கதுவாய், கீழ்கதுவாய், அடுத்து வந்து கூலை, அடுத்து வந்து இது வந்து ஒரு முற்று மோனை. இப்ப இதுல வந்து மோனையில வந்து இத்தனை அடிகள் இருக்கு. அதாவது அடிமோனை, சீர்மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, மேல்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, கூலை மோனை, முற்று மோனை. அதே மாதிரிதான் இந்த அடி மோனைக்கு வேலை அடி எதுகை, சீர் மோனைக்கு வேலை சீர் எதுகை, பொழிப்பு எதுகை, ஒருவு எதுகை, மேற்கதுவாய் எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, கூலை எதுகை, முற்று எதுகை. இதுல வந்து இப்ப அடி மோனைனா அடியில் வந்து முதல் சீர் ஒன்றி வருவது அடிமோனை. சீர்மோனை அப்படின்னா ஒண்ணு சீர்மோனை, அப்படி இல்லாட்டி இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இணை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்மோனை அப்படின்னா இணை மோனைனா 1 2. இப்ப பொழிப்புல வந்து 1வது சீரும் 3வது சீரின் முதல் எழுத்து ஒன்றி வரும். ஒருவு மோனை அப்படின்னா 1வது சீரும் 4வது சீரின் முதல் எழுத்து ஒன்றி வரும். மேற்கதுவாய் மோனைனா 1வது சீர் 3வது சீர் 4ஆம் சீரின் முதல் எழுத்து ஒன்றி வரும். கீழ்கதுவாய் மோனைனா 1வது சீரு 2வது சீரு 4ஆம் சீரின் முதல் எழுத்து ஒன்று வரும். கூலை மோனை அப்படின்னா 1 2 3ஆம் சீரின் முதல் எழுத்து ஒன்றி வரும். முற்று மோனைனா 1 2 3 மற்றும் 4ஆம் சீரின் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செய்யுள் கொடுத்து இதில் பயின்று வரும் மோனையை காண்க. பொழிப்பு மோனையா, ஒருவு மோனையா, இல்ல இது மேல்கதுவாய் மோனையா அப்படின்னு கேட்பாங்க. அப்பனா நம்ம வந்து மேல்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, ஒருவு மோனைனா என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கணும். அடிமோனைனா நம்ம வந்து ஒரு திருக்குறள்ல பார்த்த மாதிரி தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கள் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்றத வந்து அடியில வந்து தா தா அப்படின்ற எழுத்து ஒன்றி வந்திருக்கனால அது வந்து ஒரு அடிமோனை வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா வச்சுக்கிறோம். சீர்மோனை அப்படின்னா 1 மற்றும் சீர்மோனை அப்படின்றனால முதல் எழுத்து. அப்ப 1ஆம் சீர் 2ஆம் சீர் முதல் எழுத்து ஒன்றி வரும். பொழிப்பு மோனை 1 3, ஒருவு மோனைனா 1 4, மேற்கதுவாய் மோனைனா 1 3 4, கீழ்கதுவாய் மோனைனா 1 2 4, கூலை மோனைனா 1 2 3, முற்று மோனைனா 1 2 3 4. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. இப்ப இதுலயே வந்து பாருங்க, இதுலயே வந்து எதுகை அப்படின்னா சீர் எதுகை, பொழிப்பு எதுகை, ஒருவு எதுகைன்னு வரும். அப்ப அதுல வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். அவ்வளவுதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். இப்ப நம்ம அடுத்தடுத்து கேள்விகள் பார்க்கும்போது நல்லா புரியும். இப்ப இந்த கேள்வியில பாருங்க, முதல் 3 4ஆம் சீர்கள், அப்ப 1 முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது என்ன அப்படின்னா, இப்ப இதுக்குரிய விடை வந்து என்னன்னா மேல்கதுவாய் மோனை. 1 3 4 அப்படின்னா மேல்கதுவாய் மோனை. அடுத்து 9வது கேள்வி, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் இதில் பயின்று வரும் எதுகையை காண்க. இப்ப இது வந்து முதல் சீர், இது வந்து 2ஆம் சீர், இது வந்து 3ஆம் சீர், இது வந்து 4ஆம் சீர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப கூலை எதுகைனா என்ன, கீழ்கதுவாய் எதுகைனா என்ன, முற்று எதுகைனா என்ன, ஒருவு எதுகைனா என்ன அப்படின்னு முதல்ல எழுதிக்கிறோம். இப்ப கூலை எதுகைனா 1 2 3ஆம் சீர்கள் ஒன்றி வரும். கீழ்கதுவாய் எதுகை அப்படின்னா 1 2 4ஆம் சீர்கள் ஒன்றி வரும். முற்று எதுகைனா 1 2 3 4ஆம் சீர்கள் ஒன்றி வரும். ஒருவு எதுகைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல ஒருவு எதுகைனா 1 மற்றும் 4ஆம் சீரின் 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். இப்ப பாருங்க, நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிட்டோம்னா நமக்கு வந்து அது வந்து கேள்வியை வந்து நல்லா கவனிச்சு இந்த மாதிரி வந்து எழுதிக்கிட்டோம்னா நமக்கு வந்து எளிமையா வந்து விடை போடுறது வந்து ஈஸியா இருக்கும். இப்ப வந்து செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் மொத்தம் வந்து இதுல 4 சீர் இருக்கு. 4 சீர்ல வந்து முதல் பாருங்க, செல்வத்துள் அப்படின்றதுல எதுகைன்னு கேட்டிருக்காங்க. இங்க எதுகைன்னு கேட்டாலும் நம்ம 2வது எழுத்து தான் பார்க்கணும். அப்ப செல்வத்துள் அப்படின்னா இங்க 2ஆம் எழுத்து இல்ல இருக்கு. செல்வம் அப்படின்னா இங்க 2வது எழுத்து இருக்கு, ஒன்னா இருக்கு. அடுத்து 1ஆம் சீர்லயும் 2ஆம் சீர்லயும் ஒன்றி இருக்கு. அடுத்து 3ஆவதுல பாருங்க இல்ல, வி இருக்கு. அப்ப இங்க இல்ல இருக்கு, இங்க வந்து வி இருக்கு. அப்ப இது வந்து கிடையாது. இப்ப செல்வம் அதுல பாருங்க 2வது எழுத்து வந்து ஒன்றி இருக்கு. அப்ப செல்வத்துள் செல்வம் செல்வம் அப்படின்றத 1 2 4ல வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி இருக்கு. அப்ப 1 2 4 வந்துச்சுன்னா இது வந்து கீழ்கதுவாய் எதுகை. அவ்வளவுதாங்க விடை. 1 2 4 இதுல வந்து 2ஆம் எழுத்து இல் வந்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது வந்து கீழ்கதுவாய் எதுகை. அடுத்து 10ஆம் கேள்வி, தோன்றின் புகழோடு தோன்றுக இதில் பயின்று வரும் எதுகையை காண்க. இது வந்து முதல் சீர், இது வந்து 2ஆம் சீர், அடுத்து இது வந்து 3ஆம் சீர். இதுல வந்து இதில் பயின்று வரும் என்ன கேட்டிருக்காங்க, எதுகைன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எழுதுவோம், கூலைனா என்ன, கீழ்கதுவாய்னா என்ன, முற்றுனா என்ன, பொழிப்புனா என்ன அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பு மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து எழுதுவோம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எதுகைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கூலைனா 1 2 3, கீழ்கதுவாய் அப்படின்னா
1 2 4. முற்று நா 1 2 3 4. பொழிப்பு அப்படின்னா 1 3. இதுல வந்து இந்த சீர்கள்ல வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதான்னு பார்க்கணும். இப்ப இங்க வந்து பாருங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக. மொத்தமே வந்து இதுல 3 சீர் தான் இருக்கு. இது வந்து கூலை எதுகையா அப்படின்னு பார்க்கலாம். கூலை எதுகைனா 1 2 3. இந்த 3 சீர்லயுமே வந்து இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வந்தா அது வந்து கூலை எதுகை. இங்க வந்து பாருங்க, இரண்டாம் எழுத்து இன் வந்து இருக்கு. புகழோடு அப்படின்ற இரண்டாம் சீர்ல வந்து கா இருக்கு. அப்ப வந்து இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வரல. அப்ப அதனால இது வந்து ஒரு கூலை எதுகை கிடையாது. இப்ப இது வந்து கீழ்கதுவா எதுகையா அப்படின்னு பார்ப்போம். தோன்றின் அப்படின்றதுல பாருங்க, இரண்டாவது எழுத்து வந்து இன் ஒன்றி இருக்கு. புகழோடு அப்படின்றதுல வந்து ஒன்று இல்ல. அடுத்து வந்து தோன்றுக அப்படின்றதுல வந்து பாருங்க ஒன்று இருக்கு. அப்ப இது வந்து கீழ்கதுவா எதுகையும் கிடையாது. முற்று எதுகை அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 4 சீருக்கு வந்து போயிருது. அப்ப இது மொத்தமே 3 சீர் தான் இருக்கு. அப்ப இது வந்து கீழ்கதுவா எதுகையும் கிடையாது, முற்று எதுகையும் கிடையாது. இப்ப வந்து பொழிப்பு எதுகையா அப்படின்னு பார்க்கலாம். 1 3 முதல் சீரும் இரண்டாம் சீரும் வந்து இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு. நல்லா கவனிங்க. தோன்றின் தோன்றுக இதுல வந்து 1 3ல வந்து இரண்டாம் எழுத்தாகிய இன் வந்து ஒன்றி வந்திருக்கனால இதோடைய விடை வந்து பொழிப்பு எதுகை. அவ்வளவுதான். அடுத்து 11ஆம் கேள்வி. ஒரு அடியில் முதல் இரு சீர்களில் வரும் மோனை. முதல் இரு சீர்களில் இப்ப இந்த முற்று மோனைனா என்ன? முற்று மோனைனா 1 2 3 4. அடுத்து மேல்கதுவாய் மோனைனா 1 3 4. கீழ்கதுவாய் மோனைனா 1 2 4. இணை மோனை இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா சீர்மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இணை மோனை அல்லது சீர்மோனைனா 1 2 ஒன்றி வருவது. இப்ப இங்க கேள்வி பாருங்க, முதல் இரு சீர்களில் வரும் மோனை இணை மோனை. அப்ப இதற்கு விடை வந்து இணை மோனை. அடுத்து 12. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகைமை அவர் எதுகையை காண்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க? எதுகை. எதுகை அப்படின்னாலே வந்து இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வரும். இங்க பாருங்க, இங்க வந்து கெடு, இங்க வந்து டி. அப்ப இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து எதுகை. இங்க வந்து இரண்டாவது பாருங்க, கெடுக்கும் தகைமையவர். இங்க வந்து டூ இருக்கு, இங்க வந்து தகைமையவர் இருக்கு. அப்ப இது வந்து கிடையாது. இங்க வந்து துணையாரை, இங்க வந்து தகைமையவன் இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. இடிக்கும் யாரோ, அப்ப இதுவும் கிடையாது. அப்ப விடை வந்து கெடுக்கும் இடிக்கும். அதான் வந்து விடை. அடுத்து வினாயன் 13. பற்றுக பற்றற்றான் பற்றினை இவ்வடியில் வரும் எதுகையை காண்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை இவ்வடியில் வரும் எதுகை. இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து கூலை எதுகை அப்படின்னா என்னன்னா 1 2 3 இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கூலை எதுகை. பொழிப்பு அப்படின்னா 1 மற்றும் 3ஆம் சீர்களில் வரும். இணை அப்படின்னா 1 மற்றும் இரண்டாம் சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். முற்று எதுகைனா 1 2 மற்றும் 3 4ல வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். இங்க வந்து பாருங்க, மொத்தமே இது வந்து முதல் சீர், இது வந்து இரண்டாம் சீர், இது வந்து மூன்றாம் சீர். மொத்தமே வந்து இதுல 3 சீர் தான் இருக்கு. அப்ப பற்றுக பற்றற்றான் பற்றினை. இப்ப இரண்டாம் எழுத்து வந்து பாருங்க, இங்கே இரு இருக்கு, இரு. அப்ப இது வந்து கூலை எதுகை. இதுக்கு விட வந்து கூலை எதுகை தான். பொழிப்பு எதுகை வந்து ஏன் கிடையாதுன்னா, பொழிப்பு எதுகைனா 1 3 வந்து கரெக்டா இருக்கும். ஆனா இங்க வந்து 2 வந்து சரியா இருக்கு. இணை எதுகை அப்படின்னா 1 2 சரியா இருக்கு. ஆனா இங்க வந்து 3வது எழுத்தும் சரியா இருக்கு. நம்ம வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணணும். 3 இப்ப 1 2 3 இது 3லையுமே வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்ததுனால இது வந்து ஒரு எதுகை. அவ்வளவுதான். 14. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இப்ப இங்க வந்து பாருங்க, இது வந்து முதல் சீர், இது வந்து இரண்டாம் சீர், வந்து மூன்றாம் சீர், இது வந்து நான்காம் சீர்னு எடுத்துக்கிடுவோம். அடுத்து இதுல வந்து கூலை மோனை, பொழிப்பு மோனை, இணை மோனை, ஒருவு மோனைன்னு வந்து கொடுத்துருக்காங்க. கூலை மோனைனா 1 2 3. பொழிப்பு முனைனா 1 3. இணை முனைனா 1 2. ஒருவு முனைனா 1 மற்றும் 4ஆம் சீர்களின், நீங்க என்ன கேட்டிருக்காங்க? மோனைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 4ஆம் சீர்களின் முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்து மோனை அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இதுல வந்து கல்வி அப்படின்றதுல வந்து கா அப்படின்ற முதல் எழுத்தும், கரையில கற்பவர் அப்ப வந்து 1 2 3 அப்படின்னு வந்திருக்கனால இதோடைய விடை வந்து கூலை மோனை. அடுத்து வினாயன் 15. ஒரு அடியில் முதல் மற்றும் 4ஆம் சீர்கள் ஒன்றி வருவது டேஷ் எதுகை. ஒரு அடியில் முதல் மற்றும் 4ஆம் சீர்கள் ஒன்றி வருவது டேஷ் எதுகைனா, இங்க வந்து கூலை எதுகை, கீழ்கதுவா எதுகை, முற்று எதுகை, ஒருவு எதுகைன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப கூலை எதுகை அப்படின்னா 1 2 மற்றும் 3ஆம் சீர்களின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். கீழ்கதுவா எதுகைனா 1 2 4ஆம் சீர்களின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். முற்று எதுகைனா 1 2 3 4ஆம் சீர்களின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். ஒருவு எதுகைனா 1 மற்றும் 4ஆம் சீர்களின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். அப்போ இது 1 முதல் மற்றும் 4ஆம் சீர்கள் ஒன்றி வருவது வந்து டேஷ் எதுகை அப்படின்னா ஒருவு எதுகை தான் விடை. அடுத்து 16. அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் இதில் பயின்று வரும் மோனையை காண்க. அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மட்டும் இதில் பயின்று வரும் மோனை.
இப்ப இது வந்து முதல் சீர், இது வந்து 2ஆம் சீர், இது வந்து 3ஆம் சீர், அடுத்து இது வந்து 4ஆம் சீர். மொத்தம் வந்து இதுல 4 சீர் இருக்கு. இங்க வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோனை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல கூலை மோனை அப்படின்னா என்னன்னா 1 2 3. ஒருவு முனைனா 1 4 முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்தா அது வந்து ஒருவு முனை. பொழிப்பு முனைனா 1 3. இணை முனைனா 1 2. இங்க வந்து பாருங்க அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் அப்படின்னா முதல் 3 சீர்லயுமே வந்து முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு. அப்ப வந்து இது வந்து ஒரு கூலை மோனை. இப்ப ஒருவு மோனைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பார்க்கலாம். இங்க வந்து பாருங்க அம்பொன் அம்பொன் கொளிஞ்சி நெடுந்தேர் அகற்றி அப்படின்னு இருக்குன்னா அம்பன் கொளிஞ்சி நெடுந்தேர் அகற்றி. இப்போ இதுல வந்து இது வந்து ஒரே சீர் தான். இது வந்து முதல் சீர், இது வந்து முதல் சீர், இது வந்து 2ஆம் சீர், இது வந்து 3ஆம் சீர், இது வந்து ஒரு 4ஆம் சீர்னு வச்சுக்கிறோம். இதுல வந்து அம்பொன் அகற்றி, இதுல அப்ப இது 1ம் 4ம் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவதனால இது வந்து ஒரு ஒருவு மோனை. இப்ப இங்க இருக்க அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மட்டும் இதில் பயின்று ஒரு மோனை. இதுக்கு விடை வந்து கூலை மோனை. அடுத்து 17வது கேள்வி வானின்று உலகம் வழங்கி வருதலால் இதில் பயின்று வரும் மோனையை காண்க. முற்று மோனையா, மேல்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, இணை மோனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப முற்று மோனை அப்படின்னா என்னன்னா 1 2 3. இதில் முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து முற்று மோனை. மேற்கதுவாய் மோனைனா 1 3 4. கீழ்கதுவாய் மோனைனா 1 2 4. இணை மோனை அப்படின்னா 1 2. இப்போ இங்க வந்து பாருங்க வானின்று இது வந்து முதல் சீர், இது வந்து 2ஆம் சீர், இது வந்து 3ஆம் சீர், அடுத்து இது வந்து 4ஆம் சீர். இப்ப வந்து 1 முதல் சீர்ல வந்து வா அப்படின்ற முதல் எழுத்து வந்து ஒற்றுமையா இருக்கு. 2ஆம் சீர்ல வந்து கிடையாது. 3ஆவதுல வந்து வா அப்படின்ற சீர் வந்து ஒரே மாதிரி இருக்கு. 4ஆவது சீர்ல வந்து வா அப்படின்ற முதல் எழுத்து வந்து ஒற்றுமையா இருக்கு. அப்ப 1 3 4 இதுல வந்து முதல் எழுத்து வந்து ஒன்றி வருது. அப்ப 1 3 4 அப்படின்னா இதற்கு விடை வந்து மேற்கதுவாய் மோனை. அடுத்து வினா எண் 18 இன்மையுள் இன்மை விருந்தொரால் இதில் பயின்று வரும் எதுகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப கூலை எதுகை அப்படின்னா என்னன்னா 1 2 3 அப்படின்றதுல 3 சீர்கள் வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். கீழ்கதுவாய்னா 1 2 4ல வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். முற்று எதுகைனா 1 2 3 4ல வந்து ஒன்றி வரும். இணை எதுகைனா 1 2ஆம் சீர்களில் வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். இங்க பாருங்க இதுல வந்து மொத்தமே எத்தனை சீர் இருக்குன்னா முதல் சீர், இது வந்து 2ஆம் சீர், இது வந்து 3ஆம் சீர். அப்ப 1 மற்றும் 2ஆம் சீர்களின் முதல் எழுத்து வந்து ஒன்றி வருவது வந்து மோனை. இங்க என்ன நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க எதுகைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இன்மை அதுல வந்து முதல் சீர்ல வந்து 2ஆம் எழுத்தும் 2ஆம் சீர்ல வந்து 2ஆம் எழுத்து வந்து ஒற்றுமையா இருக்கிறதுனால இதனுடைய விடை வந்து இணை எதுகை. அடுத்து 19 அஞ்சோம் அல்லோம் இல்லோம் என்பது டேஷ். இப்ப பாருங்க அஞ்சோம், இப்ப இங்க எதுகை அப்படின்னா என்ன அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகை. இயைபு அப்படின்னா அதனுடைய அசை வந்து ஒன்று, ஈற்றெழுத்தின் அசை வந்து ஒன்றி வருவது வந்து இயைபு. இங்க மோனை கேட்டிருக்காங்க. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து மோனை. முதல் எழுத்து ஒன்றி வரும். முரண் அப்படின்னா அந்த செய்யுளில் வந்து அடியில் வந்து சொற்கள் வந்து முரண்பட்டு இருக்கும். முரண்பட்டு இருந்தா அது வந்து முரண் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து பாருங்க அஞ்சோம் அல்லோம் இல்லோம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அந்த இறுதி எழுத்தாகிய அசை வந்து ஒற்றி வர்றதுனால இது வந்து இம் அப்படின்ற அசை வந்து ஒற்றி வரனால இது வந்து இயைபு அப்படின்னு சொல்றோம். அடுத்து வினா எண் 20 செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க என்பது எவ்வகை மோனை. இது வந்து முதல் சீர், இது வந்து 2ஆம் சீர், இது வந்து 3ஆம் சீர், அடுத்து இது வந்து 4ஆம் சீர். இப்போ இந்த முற்று மோனை அப்படின்னா என்ன அப்படின்னா 1 2 3 முதல் எழுத்து ஒன்றி வரும். மேற்கதுவாய்னா 1 3 4. கீழ்கதுவாய்னா 1 2 4. இணை மோனைனா 1 2. இங்க வந்து பாருங்க செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க இதுல வந்து முதல் சீர்ல வந்து முதல் எழுத்து, 3ஆம் சீர்லயும் முதல் எழுத்து, 4ஆம் சீர்லயும் முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு மேற்கதுவாய் மோனை. அவ்வளவுதாங்க இதுக்கு விட. இப்போ வந்து நம்ம இந்த தலைப்புல வந்து 20 கேள்விகள் வந்து நம்ம விரிவா பார்த்திருக்கோம். இதுல இருந்து எதனாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதுல வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து அதை கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னும் விரிவா வந்து சொல்றேன். இந்த மோனை எதுகை இயைபு முரண்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு கேள்வி வரும். அதனால இது எல்லாத்தையுமே வந்து முக்கியமா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. பரீட்சா செயலியை பயன்படுத்தி தேர்வில் வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.